ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். இன்றைக்கி நம்ம என்னென்ன ஜாப்லாம் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. இது பார்ட் 2 வந்து சரிங்களா. ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒர்க் பர்மிட் வந்து சேஃப்டிகிட்ட போய்ட்டு நம்ம சைன் வாங்கிக்கிறணும். அது என்னென்னா வந்து நம்ம என்னென்ன ஒர்க் பண்ண போகிறோம் அதை பற்றி ரிலேட்டடு. இப்போ நம்ம ஆசிட் லைனில் ஒர்க் பண்ணோமா, அது ஒர்க் பண்ணதுக்கு முன்னாடி ஆசிட் லைன் பைப் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் அந்த பக்கம் எதாவது கரண்ட் இருக்கா, அதே மாதிரி எல்லாமே ஒரு பேப்பர் இருக்கும். அந்த பேப்பரில் ஃபில் பண்ணி நம்ம சைன் போட்டு வாங்கிட்டு வந்துக்கலாம். வாங்க இப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். பார்ட் 1 வீடியோவில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு 3 ஜாப்பு இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க, அதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ட்டு. இதுதான் ஃபஸ்ட்டு ஜாப்பு. இது என்னென்னு பார்த்துக்கலாம். இது லீக்கேஜ் ஆகிடுது, ரெண்டுக்கும் நடுவில் ஃப்ளான்ச்சுக்கு நடுவில் வந்து லீக்கேஜ் ஆகிருக்கு. இது ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ரிமூவ் பண்ணியாச்சு. நான் உள்ளே செக் பண்ணி பார்த்ததில் எந்த பைப்பு எதுவுமே டேமேஜ் எதுவுமே கிடையாது. வந்துட்டு இந்த கேஸ்கட் மட்டும்தான் வந்து கட்டாக இருக்குது. வந்து இதுதான் நடுவுக்குள்ளே வச்சு ரெண்டையும் வந்து கனெக்ட் பண்ணும்போது ப்ரெஸ்ஸிங் ஆகும்போது நட் போல்ட் வச்சு டைட் பண்ணும்போது எந்த லீக்கேஜுமே வராது. அதனால் இப்போ இது கட் ஆகிடுச்சு. சரிங்களா. இதை சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். சேஞ்ச் பண்ணால் இது புதுசாக லப்பரை போய்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இது பழசு, புதுசு 2 கட் பண்ணி எடுத்துருக்கு. அதுமாதிரி நட் போல்ட்டு வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. சரிங்களா. நம்ம புதுசு தான் போட போகிறோம். நட் போல்ட்டு வாசரும் எல்லாமே புதுசு தான் போட போகிறோம். இப்போவும் வால்வில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சரிங்களா. மோட்டரும் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஆசிட் பம்பை. இப்போ பாருங்கள், பெருசாக அங்கேருந்து வந்துட்டுருக்கு. ஆனால் லீக்கேஜ் எதுவுமே இல்லை. வந்து மெயினாக என்ன ரீசன் பார்த்தா, அந்த கேஸ்கட் கட் ஆகிறதுனால தான் சென்ட்ரு வழியாக வந்துட்டு இந்த ரெண்டுக்கும் நடுவில் வந்து என்னென்னா லீக்கேஜ் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பாருங்கள், ஒரு ட்ராப்ஸு கூடமே லீக்கேஜ் இல்லை. அதுமாதிரி 4 நட் போல்ட்டு வந்து புதுசு போட்டு நல்லாவே இறுக்கி டைட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஒர்க் முடிஞ்சிச்சு. வாங்க இப்போ 2வது ஒர்க்குக்கு போகலாம். 2வது ஒர்க் என்னென்னா, ஆசிட் ஹோஸ் வந்து லீக்கேஜ் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. ஆசிட் ஹோஸ்லாம் வந்து லீக்லாம் கிடையாது. அது நல்லா தான் இருக்குது. அந்த இடத்துல எந்த ஒரு ட்ராப்ஸ் ஆசிட் கூட லீக்கேஜ் ஆகலை. ஆசிட் எங்கேருந்து வந்துச்சுன்னா, அந்த பைப் இருக்குது பார்த்திங்களா, அந்த பைப் வழியாக தான் அது வெளியே அப்படி ஜம்ப் ஆகி அந்த பக்கமாக வந்திருக்கு. அந்த பக்கம் ஃபுல்லாமே பவுட்ரு இருந்தனால இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, அந்த பைப் வழியாக தான் வந்திருக்கு அப்படின்னு நினச்சிட்டாங்க. பைப் வழியாக கிடையாது. சரிங்களா. இருந்தாலும் நம்ம அந்த பைப்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளக்க எதாவது அடப்பு எதாவது இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிடலாம். சரிங்களா. இது உள்ளக்க நாசில் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் ஏற்கனவே வந்து. சரிங்களா. அங்கே பாருங்கள், இந்த 2 நாசில் இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வரும். அந்த நாசில் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் காட்டுறேன் அது எப்படி இருக்கும் அந்த நாசில். சரிங்களா. ஆனால் இப்போ கொஞ்சம் உள்ளக்க வந்து ஹோல் சரியாக கிளியராக தெரியல. ஏன்னா உள்ளக்க சோக்காக தான் இருக்குது. ஏன்னா சோக்குன்னு அப்படின்னா அடப்பு இருக்குது. சரிங்களா. இதுதான் அந்த நாசில் ரிமூவ் பண்ணி ஏற்கனவே வச்சனால அது எப்படி ரிமூவ் பண்ணணும்னு தெரியாமல் போயிடுச்சு, காட்டலை. ஃபுல்லாக பார்த்திங்களா, மெட்டீரியல் போய் உள்ளக்க போய் அடைஞ்சி ஃபுல்லாமே பிளாக் ஆகிருக்கு பாருங்கள். இதனால தான் என்னென்னா மெட்டீரியல் ஃபுல்லாமே இந்த இடத்துல அக்குமுலேட் ஆகி அந்த ஆசிட் வந்துட்டு கீழே போகாமல் மேல் நோக்கி போய் மேலில் வந்து அப்படியே அங்கே வாக்க ஆசிட் வடிஞ்சு கீழே வந்துருக்கு. இப்போது அந்த பைப்பை ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இதில் ஒரு கம்பி போட்டு நல்ல அடப்பு இருந்துச்சுன்னா அந்த அடப்பை எடுத்துடலாம். இந்த 2 பக்கம் பைப்பையும் ஃப்ளெக்ஸுவல் ஹோஸே அண்டே ரிமூவ் பண்ணியாச்சு. 2 பக்கமே அடப்பு எதாவது இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். சரிங்களா. அடப்பு நல்லா எடுத்தாச்சு. இப்போ டெஃப்லான் வச்சு நல்லா சுற்றிக்கலாம். அந்த த்ரெட்டு உள்ள பகுதியில் டெஃப்லான் நல்லா வச்சு சுற்றணும். அப்படின்னா தான் லீக் எதுவும் வராமல் இருக்கும். 2 பைப்பையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நாசிலையும் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நாசிலை ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். நாசில் உள்ள அந்த த்ரெட்டு பகுதியிலையும் டெஃப்லான் டேப் வச்சு சுற்றி எடுத்து இப்போ டைட் பண்ணியாச்சு. உள்ளக்க இப்போ எந்த மெட்டீரியலுமே அக்குமுலேட்டாக இல்லை, எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஜாப் 2 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது என்னென்னா, இதுதான் நம்ம அந்த வால்வு சரி பண்ணோம்ல, இது வழியாக தான் ஆசிட் வரும். இது ஃப்ளோ மீட்டரு. இந்த பைப் வழியாக வந்து 2 ஃப்ளெக்ஸுவல் ஹோஸ் வழியாக போய் அந்த கீழே மிக்சர் இருக்குல்ல, அந்த மிக்சரில் நாசில் நான் கட்டினோம்ல, அந்த நாசில் வழியாக தான் ஆசிட் போகும். சரிங்களா. இந்த 2 பிளாக் கலர் ஹோஸ் இருக்குது, அதுதான் ஃப்ளெக்ஸுவல் ஹோஸு. இது வழியாக தான் அந்த ஆசிட் போகும். இப்போ எல்லாமே ப்ராப்பராக க்ளீன் பண்ணி போட்டாச்சு. இனி எந்த லீக்கேஜும் கிடையாது. நாசில் பாருங்கள், நாசில் 2மே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பெடல் ஃபிக்ஸ் பண்ண போகலாம். ஜாப் 3. இந்த பெடல் வந்து நட் போல்ட்டு டேமேஜாக இருக்குது, இதை ரிமூவ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுமாதிரி லூஸ் பெடலையும் வந்துட்டு ஆடிட்டுருக்க பெடலையும் நட் போல்ட்டை டைட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பெடலை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. புது நட் போல்ட்டு போட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு.
அதுமாதிரி 3வது பெடலையும் லூஸாக இருந்ததை நட் போல்ட்டை டைட் பண்ணியாச்சு. அதே நட் போல்ட் தான், ஜஸ்ட்டு டைட் பண்ணி முடிச்சிட்டோம். நம்பர் 5ம் அப்படி தான், புது நட் போல்ட்டு போட்டு டைட் பண்ணியாச்சு. நம்பர் 8 வந்துட்டு நட் போல்ட்டை டைட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நல்லாவே ஸ்ட்ராங்காக நிற்கிது. இந்த மிக்சர் உள்ளக்கா டோட்டலாக வந்துட்டு 14 பெடல் இருக்குது. 14 பெடலுமே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.